வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பிரீமியர் எனர்ஜீஸ் லிமிடெட். ஸோ பிரீமியர் எனர்ஜீஸ்ன்றது என்னன்னாக்கா, தே ஆர் இன்டு சோலார் பேனல்ல அந்த மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. தே ஹேவ் என்னன்னாக்கா 1995ல தான் கம்பெனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. பட் தே ஆர் டூயிங் வெல். நான் இப்போ வந்து ஆக்சுவலா ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத்ல இந்த கம்பெனியோட பிரான்ச் ஒன்று இருக்கு. சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல. நிறைய எம்ப்ளாயீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். இது ஒரு க்ரோ க்ரோயிங் கம்பெனி அட் பிரசன்ட். இப்போ டே ஹை பார்த்தீங்கன்னா 738ல இருக்கு. லோ வந்து 675ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 1170ல இருக்கு. 52 வீக் லோ வந்து 675ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1388ல இருக்கு. ஆல் டைம் லோ வந்து 675ல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு எர்னிங் 25.9ல இருக்கு. செக்டார் பிஇ வந்து 58.39. செக்டார் பிஇ விட இது பிஇ வந்து ஓரளவுக்கு கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. 25ல இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் growth நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீக்னஸ்னாக்கா 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 52 வீக் லோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 675 இருக்கு. இப்போ இருக்கிறது ஓப்பனிங் பிரைஸ் 725. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாக்கா பிஇ வந்து ஓகே ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயே தெரியும். 2024 சம்வேர் மிட்ல தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு ஐபிஓ. ஐபிஓ ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்போ தான் லோயஸ்ட் அமௌண்ட் வந்திருக்கு. 683க்கு வந்திருக்கு பிரைஸ். ஸோ இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கம்பெனி நல்ல கம்பெனின்றதால எடுத்துட்டு வந்திருக்கேன். 1, 2ன்னு நம்ம பார்த்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 12 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பை ரேட்டிங் 42%, செல் வந்து 8%. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயராகவே நெகட்டிவ் பர்சன்டேஜ் தான் இருக்கு. 1.5 இயர்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்திருக்கும். அஹ் அதாவது ஐபிஓல போட்டவங்களுக்கு மேபி பாசிட்டிவா இருக்கலாம். ஐபிஓ பிரைஸ் என்னன்னு தெரியல, அது செக் பண்ணணும். மற்றபடி இது இப்போ கோயிங் டவுன். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் 698ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 to R3 பார்த்தீங்கன்னா 722ல இருந்து 785ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 659ல இருந்து 596க்கு லாஸ்ட் சப்போர்ட் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 771லையும் 200 டேஸ் 991லையும் இருக்கு. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரிடே இது ட்ரேடிங் ஹவர்ஸை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்போ வெளியில் வரீங்களோ அப்போ நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இது வந்து மணி கண்ட்ரோலில் இருக்கிற டேட்டா தான். பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை ரேட்ல இருக்கு. ஏன்னாக்கா ஐபிஓ ஓப்பனதுல இருந்து இப்போதான் லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. அதனால பீப்புள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கருதுறாங்க. ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ரெவன்யூ நல்லதா இருக்கு. 23, 24, 25 நல்ல ஒரு 23க்கும் 24க்கும் நல்ல டிஃபரன்ஸ். அதே மாதிரி 23க்கும் 24க்கும் 25க்கும் அதை விட நல்ல டிஃபரன்ஸ். ஸோ நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு ரெவன்யூ. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 63%, 64% ப்ரொமோட்டர்ஸ் தான் இருக்கு. எஃப்ஐஐ வந்து 4.5% வரைக்கும் வச்சிருக்காங்க. 4.48%. டிஐ வந்து 12.7% வச்சிருக்காங்க. ஸோ கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். அது எனக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ எடுத்துட்டு வந்திருக்கேன். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா சைமன்ஸு, அப்புறம் ஏபிபி இந்தியா, சிஜி பவர், ஹெவல்ஸ் இந்தியா, சைமன்ஸ் எனர்ஜி. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பிஇ வந்து இதுக்கு தான் லோயஸ்ட்டாக இருக்குது. பிரீமியர் எனர்ஜிக்கு தான் லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஐபிஓ வந்ததில் இருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்திருக்கிறதால இது வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 25 பின்றது ஓரளவுக்கு ஃபேர் தான் இதை பொறுத்த வரைக்கும். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு இது நல்லா இருக்கும். ஏன்னா சோலார் தான் இப்போ எல்லாமே கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, நம்ம இந்த ஐநாக்ஸ் விண்டு கூட பார்த்துருப்போம். அது கூட ஒரு மாதிரி எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி தான். அதே மாதிரி இந்த சோலாரும் ரினியூவபிள் எனர்ஜி தான். ஸோ சோலாரில் அவங்க நல்ல க்ரோத் இருக்கு. இங்க வந்து கம்பெனி கூட எனக்கு தெரியும், பக்கத்துல தான் பார்த்துருக்கேன். மத்தபடி இத வந்து லாங் டேர்முக்கு 1, 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ கீழ போகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது யாராலயும் சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு கீழ போறத ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணிட்டு 1, 2ன்னு நம்ம வாங்கி போட்டுக்கலாம். நான் இத 1 வாங்கலாம்னு இருக்கேன் நாளைக்கு. ஸோ அதான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. தேங்க் யூ.